இன்றைய முக்கிய செய்திகள். அரசு திட்ட பயன்கள் குறித்து மக்களை தொடர்பு கொண்டு கேட்டறியும் நீங்கள் நலமா திட்டம் தொடங்கினார் ஸ்டாலின். என்ன இருந்தாலும் ஊழல் செய்து கோடி கோடியாய் சொத்து சேர்த்த உங்களை போல் நாங்கள் நலமாக இல்லை என்று மக்கள் சொல்ல போகிறார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். 10,000 போதை மாத்திரைகள் ஈரோடு நாமக்கல்லில் பறிமுதல். ஆன்லைனில் வாங்கி விற்ற 15 பேர் கைது. கடல் போல் போதை புழக்கம், சிறுதுளி போல் இந்த நடவடிக்கை என்கிறார் திருவாளர் தமிழர். உதயநிதி ஸ்டாலின், ராசா போன்றவர்கள் சனாதன தர்மத்தை கொரோனா மலேரியாவுடன் ஒப்பிட்டு பேசியது இந்துத்துவம் பற்றிய புரிதல் இல்லாததையே காட்டுகிறது. வழக்குகளை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் கருத்து. அவர்கள் அரசியலையே ஊழல் செய்வதற்கான ஒப்பற்ற வாய்ப்பு என்றுதானே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். தேர்தலுக்கு சிறப்பு மை தயாரிக்கும் பணி 70% முடிந்தது. மைசூர் நிறுவனம் MPBL தகவல். மொத்தத்தில் தேர்தலில் அரசியல்வாதிகள் மை வைத்து மக்களை மயக்கி வித்தை காட்ட தயாராக போகிறார்கள் என்பதற்கு இது அடையாளம்தானே என்கிறார் திருவாளர் தமிழர். ஜெயலலிதா நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தடை. கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிபதி குமாரசாமி தீர்ப்பு மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி என்கிறார் திருவாளர் தமிழர். நாட்டை காக்கும் பெரும் பொறுப்பை சுமக்கும் அளவுக்கு திமுகவின் வலிமை கூடியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். நாடளவில் ஊழல் செய்து சொத்து சேர்க்க வேண்டிய பொறுப்பும் வலிமையும் பெருகியுள்ளதாக கூறுகிறாரோ ஸ்டாலின் என்கிறார் திருவாளர் தமிழர். இயற்கை சீற்றங்களின் பொழுது மீட்பு பணிகளில் ஈடுபடும் இராணுவ வீரர்களை பொது விழாக்களில் அழைத்து கௌரவிக்கலாம். தமிழக ஆளுநர் RN ரவி யோசனை. தமிழ்நாட்டில் இந்த ஆளு முதன்முறையாக இப்பத்தான் சாதி மதத்தை எடுக்காம பேசியிருக்கிறார் என்கிறார் திருவாளர் தமிழர். திமுகவை போல அரசின் திட்டங்களுக்கு குடும்பத்தினர் பெயரை சூட்டும் வழக்கம் மத்திய பாஜக அரசுக்கு இல்லை. அண்ணாமலை விமர்சனம். சாதி மத வெறியை தூண்டி அரசியல் செய்வதை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம், இதுபோன்று செய்வது இல்லை என்று சொல்ல வேண்டியதுதானே அண்ணாமலை என்கிறார் திருவாளர் தமிழர். குட்கா முறைகேடு வழக்கில் விசாரணை அதிகாரி நேரில் ஆஜராக வேண்டும். CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. குட்கா புகழ் மந்திரிகளையும் IPS அதிகாரிகளையும் எப்பொழுது உள்ளே பிடித்து போட போகிறீர்கள் ஐயாக்களே என்கிறார் திருவாளர் தமிழர். ரூபாய் 3000 லஞ்சம் வாங்கிய சமூக நல அலுவலர் கைது. 3000 கோடி ஊழலில் சம்பாதித்த அமைச்சர்களை எப்பொழுது கைது செய்ய போகிறீர்கள் லஞ்ச ஒழிப்பு போலீசார்களே என்கிறார் திருவாளர் தமிழர். பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமி படுகொலை. புதுச்சேரி நகரெங்கும் பொதுமக்கள் சாலை மறியல். கஞ்சா போதையில் படுபாதக செயலில் ஈடுபட்ட இளைஞர் உட்பட 2 பேர் கைது. கஞ்சா போதை பொருள்களின் பழக்கம் எவ்வளவு கொடூரத்தை அரங்கேற்றும் என்பதற்கு பாண்டிச்சேரி சிறுமியின் படுகொலை ஒரு உதாரணம் என்று வேதனையோடு குறிப்பிடுகிறார் திருவாளர் தமிழர். கோவை ஈசா யோகா மையத்தில் நாளை மகா சிவராத்திரி. குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்பு. பிரதமர், குடியரசுத் தலைவர் போன்றோரை வரவழைக்கும் அளவிற்கு நம்ம ஜக்கி கில்லாடிதான் என்கிறார் திருவாளர் தமிழர். கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் இன்று கடைசி டெஸ்ட் தொடக்கம். தொடரை 4-1 என வெல்லும் முனையில் இந்தியா. கிரிக்கெட் வெறியர்களுக்கு கொண்டாட்டம்தான். வயதான பெற்றோரை கைவிட்டு வீட்டை விட்டு வெளியேறும் இளைஞர்கள் அதிகரிப்பு. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வேதனை. மதவெறியையும் சாதி வெறியையும் தொடர்ந்து தூண்டி அரசியல் செய்ய நினைத்தால் பாஜகவை விட்டு இளைஞர்கள் வெளியேறுவதும் அதிகரிக்கும் என்கிறார் திருவாளர் தமிழர். ராஜஸ்தான் பணியாளர் போட்டித் தேர்வில் முறைகேடு. முதல் மதிப்பெண் பெற்றவர் உட்பட 14 பயிற்சி காவல் உதவி ஆய்வாளர்கள் கைது. ஆள் எடுக்கும் போதே முறைகேடு என்றால் இவர்கள் எப்படி நேர்மையாக பணியாற்ற போகிறார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். சுற்றுலா சென்று சிக்கிக் கொண்டோம். உக்ரைனுக்கு எதிராக போரிட கட்டாயப்படுத்துகின்றனர். ரஷ்ய இராணுவத்திடமிருந்து மீட்குமாறு 7 இந்தியர்கள் கதறல். நம்ம மோடி ஐயா தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருக்கிறாரே என்கிறார் திருவாளர் தமிழர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.